நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பாராக. இன்னும் அநேக நன்மையான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்னும் தருவாராக. மறுபடியுமாய் இந்த மாதத்தில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல நடத்தினார். ஒவ்வொரு நாட்களும் நம்மை நடத்தினார். ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். நம்ம போக வேண்டிய வர வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். நம்மளோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன மாதம் செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. செய்தி எனக்கே பேசுன மாதிரி இருந்துச்சு, என்னோட கூட பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஜெப குறிப்புகள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த டிவி நிகழ்ச்சிகள் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க நமக்கு தெரியாது. யூடியூப்பில் டிவியில் எத்தனை பேர் பார்க்குறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லும் பொழுது இந்த வார்த்தை எனக்கே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது நம்முடைய செய்தியும் மக்கள் பார்க்குறாங்க, இது ஒன்று மக்களுக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வர்றதுனால ரொம்ப சந்தோஷம். அதனால் தொடர்ந்து நீங்கள் செய்தியை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை நடத்துவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா பொருளாதாரத்தையும் சந்திப்பார், உங்களை வாழ வைப்பார். மறுபடியும் உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையில் கிடக்கிற ஒரு சாதாரண மனிதனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் நம்முடைய கர்த்தர். அவர் அவ்வளவு பரிசுத்தமான தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் மதனத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அதனால் ஏசப்பாவை தேடுங்க. ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை இன்னும் வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய நன்மைகளை தருவார். சரி, 2வது நம்முடைய ஜாஷ்வா டிவிக்கு அன்பார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாஷ்வா டிவியோடு கூட இணைந்து ஊழியம் செய்ததாக கர்த்தர் பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக அநேக லட்சக்கணக்கான குடும்பங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை செல்கிறது. நிறைய பேர் இதை பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எப்பொழுதும் சொல்வது போல் பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பாருங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை வழி நடத்துவார். இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி, மகத்துவமானவரே உமக்கு சோதரை இயேசப்பா. இந்த புதியதொரு மாதத்தில் ஆண்டவரே இந்த 2வது வாரத்தை கர்த்தர் காண கிருபை செய்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த நாட்களில் ஆண்டவரே நீ எங்களோடு கூட பேசுங்க. அப்போ இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கு தேவையான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. அது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். தொடர்ந்து தகப்பனை அவர்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கும் உருவாக்கும் நேரம் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. என்னை கர்த்தருக்குள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை உருவாக்கும் நேரம். இன்றைய வரைக்கும் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நான் கடந்து வந்த ஒவ்வொரு மாதங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை அநேக காரியத்தில் என்னை உருவாக்கி இருக்கிறார். இப்போ நான் சொல்ல அப்படின்னா, ஒரு முழு நேர ஊழியம், முழு நேரம் நாங்கள் குடும்பமாய் ஊழியம் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தர் நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். அந்த வேலை செய்து கொண்டே இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களை உருவாக்குகிற விதம், கர்த்தருடைய அழைப்பு, இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளோ நாட்கள் நாங்கள் இப்படி ஊழியம் பண்ணோன்னு தெரில. கர்த்தர் எங்களை முழு நேர ஊழியத்திற்காக
உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அதனால் கர்த்தர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், குடும்பமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பல லட்சம் மக்களுக்கு வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் எங்களை முழு நேர ஊழியத்திற்காக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் மிகுந்த சந்தோஷமாக சொல்கிறேன். ஒரு நாட்கள் வரும்போது இதே ஜேஸ்வாட்டியில் நான் சொல்லுவேன், அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், இப்பொழுது அந்த வேலை வேண்டான்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டோம், எழுதி கொடுத்துட்டோம், கர்த்தர் எங்களை முழு நேர ஊழியத்திற்காக அழைத்தார், நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் சொல்லி இதே ஜேஸ்வா டிவியில் நான் கண்டிப்பாக சொல்வேன். கர்த்தர் அந்த அளவுக்கு எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், குடும்பமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். பார்க்கிற உங்களையும் உருவாக்குவார், உங்களுடைய குடும்பங்களையும் உருவாக்குவார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி அதை புரோஜனமாக கர்த்தர் தருவார். வீணாய் போகாது, புரோஜனமாய் கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரி, இந்த நாட்களிலும் நம் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். 26வது வசனம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். நாம் இயேசுவை மாத்திரம் ஆராதிக்கும் பொழுது, நாம் இயேசுவை மாத்திரம் தேடும் பொழுது, அவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறார். போன மாதம் நம்ம பார்த்துருப்போம், இயேசு எனக்கு என்ன தருவார். இந்த செய்தியும் பார்த்திங்கன்னா அதனோட தொடர்ச்சி மாதிரி தான் வரும். சரியா? ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன வேணும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஏதாவது வேணுமே, என் குடும்பத்துக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன நினைப்போம், நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல வியாபாரம் பார்க்குறோம், நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், இப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு இந்த மாதத்தில் அழகான வார்த்தை சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை வைத்திருக்கிறார். நன்மைகளை தருகிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, உங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வழியை காண்பிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வாழ தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான வழிகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளமான நன்மைகள். அவர் அவ்வளோ நன்மைகளை வச்சுருக்காருங்க. ஒரு 4 நன்மைகளை இந்த மாதத்தில் வருகிற மீதியான 4 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தேடும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதிக்கும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அநேக நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். நான் அப்படியே சொல்லிட்டேன். சரியா? என்னை எப்படி உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், உலக பிரமாணமாய் கர்த்தர் ஒரு வேலையை தந்தாலும், அந்த வேலையோடு கூட கர்த்தர் ஊழியத்தை தந்தாலும், இப்போ நான் சொல்கிறேன், இந்த நாட்களை நான் சொல்கிறேன், ஏசப்பா எங்களை முழு நேர ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களை குடும்பமாய் முழு நேர ஊழியத்திற்கு என்று சொல்லி எங்களை நினைச்சிட்டு இருக்கிற உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற இயேசு என்னை கைவிட மாட்டார். நான் தேடுகிற இயேசு கிறிஸ்து என்னை நினைச்ச மாட்டார், கீழே நிற்க விட மாட்டார். என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், என்னை உயர்த்துவார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை உயர்த்துவார். எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை பெருக பண்ணுவார், என்னுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மக்கள்கிட்டையும் போய் கடன் வாங்குகிற மக்களாய் கர்த்தர் வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே
சேவிக்க கடவீர்கள். இயேசுவை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிடிச்சு கொள்ளுங்க. இயேசுவை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நண்பனாக பிடித்து வைத்து கொள்ளுங்க. இயேசுவை மாத்திரம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக பிடித்து கொள்ளுங்க. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவரை மாத்திரம் ஆராதனை செய்யுங்க. அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை வச்சிருக்கிறார், பல கிருபைகளை வச்சிருக்கிறார், பல வாய்ப்புகளை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய தொழிலும் கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய எல்லா தகுதியை கர்த்தர் மாற்றி தருவார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நான் உணர்ந்து சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன். சும்மா டிவியில் பேசணும் அப்படி இல்லைங்க. நான் வாழ்க்கையில் உணர்ந்து பேசுகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார். நீங்கள் கேட்க மறந்தாலும் அதை உங்களுக்கு கொடுப்பார். சரி, இந்த நாட்களில் முதல்ல அவர் என்ன விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது, இயேசுவை நம்ம ஆராதிக்கும் பொழுது, இயேசப்பாட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்தில் நம்ம பேசும்போது அவர் முதல்ல நமக்கு என்ன தருவாராம்? அதே வசனத்தை மாடி இன்னொரு முறை வாசிப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது அவர் என்ன விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கிறாராம்? அவர் எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்கிறாராம்? அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். அப்பமும் தண்ணீரும் என்று சொன்னால் அது ஆகாரம், நாம் சாப்பிடுகிற ஆகாரம். ஒன்று இந்த மாமிசத்துக்கு சாப்பிடுகிற ஆகாரம், இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு உணவு. சரியா? ரெண்டு விதமான ஆகாரம் இருக்கிறது. தண்ணீர், நம்ம குடிக்கிற தண்ணீர், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஜீவ தண்ணீர். இந்த ரெண்டு விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 10 நிமிஷம் தான் செய்தி. சரியா? ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவர் சொல்கிறாரு, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் உனக்கு வைத்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சிருக்கலாம், நிறைய படித்தவங்க இருக்கலாம், நிறைய பதவியில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிட முடியாது. ஒரு நேரத்துக்கு 2 இட்லி, நைட்டு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, இல்லை ஒரு சப்பாத்தி, சோறு சாப்பிட்றதே மறந்துட்டாங்க, கொஞ்சோண்டு சாப்பாடு. இப்படி நிறைய காரியங்களில் சாப்பாடு விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு, என்னை கேட்டால் ப்ரெஷர் இருக்கிறாங்க, சுகர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய நோய்கள் நிறைய மனுஷனுக்குள்ள வந்துக்கிட்டு இருப்பதனால அவங்க சாப்பாடை குறைச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லும்போது நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும், நீங்கள் நல்ல தண்ணி குடித்தாதான் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகள் நினச்சி வெளியே போகும். நீங்கள் ஒரு நாளைக்கு நல்ல தண்ணி குடிக்கிற, இப்போ நாங்கப்பா வேலை பார்க்குற வேலைக்கு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அப்படி குடித்தாதான் எங்கள் பார்க்குற வேலைக்கு நல்லாயிருக்கும். அப்போ இயேசப்பா எந்த முறையில் நம்ம ஆசீர்வதிக்கிறாரா? நாம் சாப்பிடுகிற ஆகாரத்திலையும் நாம் குடிக்கிற தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். நம் உடம்புக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்ம பார்க்குற தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு கவலைகள் வந்துட்டு அப்படின்னா நம்மளால் நிம்மதி அனுஷமில்லை, சாப்பிட முடியலை. எல்லாம் இருக்குது, நம்ம தான் சோறு பொங்குவோம், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் நிம்மதியாய் சாப்பிடுவதற்கு நம்மளால் முடியாது, நம்மளால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்ததுனால, இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்ததுனால அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் தருகிறாரா? உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து தருகிறார். எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யாத்ராமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 430 வருஷம் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. மோசே என்கிற ஒரு மனிதன் மூலமாய் கர்த்தர் அந்த மனிதர்களை வெளியே மீட்டு கொண்டு வருகிறார். இதில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இரவு தலைப்பிள்ளை சங்கர் அந்த மாதிரி காரியங்கள் கடைசியாக நடக்கு. ராஜா சொல்கிறாரு, மோசே உன்னுடைய ஜனங்களை நீ அழைத்து செல் அப்படிங்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அன்றைக்கு அரைத்து வைத்த மாவு அது காலையில் புளிப்பதற்கு முன்னதாகவே ராஜா சொல்கிறார், எல்லாத்தையும் நீ கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி. அப்போ இதில் ஒரு வசனம் சொல்லுது, 39வது வசனம் சொல்லுது, கடைசி 2 வரி பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 12:39, தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. அதாவது புருஷர்கள் மாத்திரம் குறைஞ்சது 6 லட்சம் பேர். அப்போ அவருடைய மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடு, நிறைய லட்சக்கணக்கான மக்கள், இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில் இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாம்
உடனே செய்கிறாங்க, எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனம் செய்தாங்க, வெளியே போகிறாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கென்று சொல்லி ஒரு ஆகாரத்தையும் அவங்க என்னச்சல கையில் எடுத்துகிட்டு போகலை. இங்கே அரைச்சி வச்ச மாவோட என்னச்சல அது புளிக்கலை, அது அரையும் குறையமாக தான் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆகாரத்தை பற்றியோ தண்ணீரை பற்றியோ அவங்க கவலைப்படலை. ஏனென்று சொன்னால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் ராஜா சொன்ன உடனே தங்களுடைய வழிக்கென்று சொல்லி ஒன்றுமே ஆயத்தப்படுத்தலை. சொன்ன உடனே மோசே பின்னாடி என்ன செய்யுது, பல லட்சக்கணக்கான கூட்டங்கள் பெறப்பட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு வயிறு பசிக்கு என்ன சாப்பிடுன்னு தெரில, கையில் வச்சுருந்த சாப்பாடு எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க, காலி ஆகிட்டு. சரியா, ஒரு நாள் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சாப்பாட்டுக்கு வயிற்று பசிக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 16:4, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு வானத்திலேருந்து நான் நினச்சுவேன் அப்பத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாக இருந்தது. வானத்திலேருந்து முத்து மாதிரி என்ன செய்யுது, மன்னா என்கிற ஒன்று உழுது. அதை கொத்தமல்லி மாதிரி இருக்க சைஸ் எடுத்து அவங்க அப்பா சுட்டு ரெடி பண்ணுறாங்க. தேவன் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மன்னா என்கிற இந்த ஒரு ஆகாரத்தை மாத்திரம், வானத்திலிருந்து விடக்கூடிய இந்த சாப்பாடை மாத்திரம் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்களாம். 40 வருஷம் அவங்க எங்கேயும் பயிர் வைக்கல, 40 வருஷம் அவங்க எங்கேயும் அறுவடை பண்ணலை. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு வானத்திலேருந்து அப்பத்தை தருவேன், நான் வானத்திலேருந்து உனக்கு ஆகாரத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்களை 40 வருஷம் கர்த்தர் இந்த மன்னா என்கிற ஆகாரத்தின் மூலமாய் வழி நடத்தினார். உங்களையும் வழி நடத்துவார். நீங்கள் கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா, சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை போஷிப்பார். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. நான் இதே அப்பத்தை சாப்பிடுதாமே, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தர் ஒரு பெரிய காற்றை அனுப்புகிறார். இந்த பக்கம் ஒரு நாள், இந்த பக்கம் ஒரு நாள், நடந்து போகிற அளவுக்கு காடைகள் நிறைய கிடக்கு. அவங்க சாப்பிட்றாங்க. ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உடம்பிற்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நல்ல சாப்பாடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல கர்த்தர் உங்களை சாப்பிட வைப்பார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாத சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்குறாங்க. வெளித்தோட்டத்துக்கு நல்லா பேசுவது போலவும், வெளித்தோட்டத்துக்கு நல்லா சிரிப்பது போலவும், வெளித்தோட்டத்துக்கு நல்லா இருப்பது போலவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களால நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. கேட்டால் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய ஆகாரங்களை ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. ஏசப்பா இந்த சாப்பாடு எனக்கு பலன் உள்ளதாக இருக்கட்டும், இந்த சாப்பாடு என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆகாரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். முதல்ல ஆகாரம், ரெண்டாவது இதிலே சொல்கிறாரு தண்ணீரை நான் ஆசீர்வதி தருவேன். நாம் குடிப்பதற்கு மிகவும் முக்கியமானது தண்ணி. தண்ணி இல்லாமல் நம்ம குடிக்காமல் எந்த இடத்துக்கும் போக முடியாது. சரியா, இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது மாராவின் தண்ணீர் அது கசப்பாக இருக்குது அந்த இடத்துக்கு வரும்பொழுது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. அந்த மாராவின் தண்ணி கசப்பாக இருந்தது மாறி தித்திப்பாக மாறிட்டு. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கூட்டிகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு இடம் போகும்போது தண்ணியே இல்லை. மோசையிட்ட போய் மக்கள் என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை, நாங்கள் தண்ணிக்கு நாங்கள் எங்கே போகணும்னு சொல்லி. அப்போ கர்த்தர் மோசையிட்ட என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, நீ அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு, நீ அந்த கண்மலையை பார்த்து என்ன செய், நீ பேசு அப்படிங்கிறாரு. கண்மலையை பார்த்து பேசும்போது அவன் என்ன செய்கிறாரு, அதுலேருந்து என்ன செய்யுது, தண்ணீர் வருது. லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கத்தக்கான தண்ணீர் வருது. இன்னும் இடத்துல கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்தால ஒரு கண்மலையிலேருந்து தண்ணி வருது. இப்படி நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின்
தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணீர் தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறார். ஒரு இடத்த பார்க்கும் பொழுது ஒரு ஊற்றை பார்க்குறாங்க. பல லட்சம் மக்கள் ஒரு ஊற்றை பார்க்குறாங்க. ஊற்று தண்ணீரே நீ பொங்கிவான்னு சொல்லும்போது அந்த இடத்துல தண்ணீர் நினைச்சது பொங்கி வருது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய சாப்பாடை ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் குடிக்கிற தண்ணீரை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த ஆகாரம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் பிரச்சனை. நிறைய பேர் சாப்பாடை குறைச்சிட்டாங்க. நான் முழுமையாக நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லி ஆட்கள் இப்போ கிடையாது. அரை வயிற்றுக்கு கால் வயிற்றுக்கு சாப்பிட்ற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆகாரத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்குது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பம் வற்றி போகாது. நீங்கள் செய்கிற தொழில்துறைகள் வற்றி போகாது. உங்களுடைய ஊழியங்கள் வற்றி போகாது. அதை வற்றி போகாமல் என் தேவனாய் கர்த்தர் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுத்து அதை உங்களை வாழ வைப்பார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை வாழ வைப்பார். உங்களை உயர்த்துவார், உங்களை உருவாக்குவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி சேவிக்கும் பொழுது நாம் கைட்டு செய்கிற ஆகாரங்களையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். எத்தனை பேர் எப்படி சாப்பிட்றீங்க எனக்கு தெரியாது, எதை குடிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி அழகாக திட்டமும் தெளிவுமாக நிதானமாக சொல்லுது. கர்த்தர் உங்களுடைய ஆகாரங்களையும் நீங்கள் குடிக்கிற தண்ணீரையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு வற்றி போகிற தன்மை இருக்காது. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு கர்த்தர் தருவார். உங்களுடைய உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை தருவார். உங்கள் உடம்புல ஒரு பலனை தருவார். உங்களை இன்னும் எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். கண்டிப்பாக நடக்கும். ஏனென்று சொன்னால் அவர் உங்களுக்கு தருகிற நன்மை, அவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் உங்களுடைய ஆகாரத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருகிறார். அதன் மூலமாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அதன் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாய் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஏனென்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பதினால், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி சேவிப்பதினால் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் தருகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசத்தோட கர்த்தருடைய பார்த்து ஏசப்பா இந்த ஆகாரத்தையும் இந்த தண்ணீரையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, இந்த ஆகாரமும் இந்த தண்ணீரும் எங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது, அதை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய உடம்புல ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. நீர் கொடுக்கின்ற முதலாவது ஆசீர்வாதம், அப்போ நாங்கள் சாப்பிடுகிற ஆகாரங்களையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரச்சனை, சாப்பிட முடியல ஏசப்பா. எப்போ எதை எந்த நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி தெரியல. இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இதை சாப்பிட சொல்கிறாங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய மாற்றங்கள் வந்துட்டு ஏசப்பா. அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் தங்கட்டும். நல்ல ஆகாரங்களை கர்த்தர் கொடுங்க. அப்போ நல்ல ஆகாரங்களை கர்த்தர் கொடுங்க, நல்ல தண்ணீரை கர்த்தர் கொடுங்க. அப்போ ஆகாரம் தண்ணீரும் இவருடைய வீட்டில் குறைந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய பழுகி பெருக கர்த்தர் பண்ணுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஏசப்பா இன்னும் வருகிற எல்லா காரியங்களையும் பார்க்கட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். துதிகன மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவாராக. ஆமீன்.